உனக்கு ஒரு பேரால் அழைக்கப்படுது ரட்சகர். அவங்களோட பாதுகாவலனாக எல்லா ஒளியும் எல்லா திருவிழாவும் உன்னோட பூஜையால தான் தொடங்கும். அந்த காலம் வரைக்கும் கிராமத்து தெருக்கள்ல ஒரு பல்லக்கு வந்தது. ஒவ்வொருத்தரும் இந்த நேரத்தை ஆனந்தமா ரசிச்சாங்க. இனி வரப்போற முனியோட முதல் நாள். ஒண்ணா வந்தாங்க, சிரிச்சாங்க, விளையாடுறாங்க, பேசிக்கிறாங்க. அப்புறம் இந்த நொடிய ஒண்ணா வாழ்றாங்க. அப்பதான் நம்மளுடைய முக்கிய கதாபாத்திரம் தேவா முன்னாடி வந்தான். அவன் பல்லக்க ரொம்ப பெருமையோட தன்னுடைய தோல்ல தூக்கிக்கிட்டு கிராமத்து பாதையில நடந்து போனான். தேவ் தன்னம்பிக்கை, பார்க்க நிறைவான அன்போட இருக்கான். அவன் எல்லார் கூடயும் நட்போட நடந்துக்கிறவன். அப்புறம் இந்த நாளோட கொண்டாட்டத்தை ரொம்ப ஆனந்தத்தோட ரசிச்சான். இந்த பல்லக்கு கொண்டாட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தேவா, சுதீப் அப்புறம் அமிர்தா கூட இருந்தான். அவங்க 3 பேரும் சேர்ந்து இன்னைக்கு பல்லக்கு யாத்திரைக்கு கிராமத்து மூலமா கிடைச்ச பரிசு பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்காங்க. 230, 260, 310, ஏதோ இது மொத்தமா 360. உன்கிட்ட இருக்கிறது எவ்வளோ? என்கிட்ட இப்போ 490 ரூபா இருக்கு. அப்புறம் தேவா, உனக்கு? தேவா எழுந்து நின்னா, ஒரு பெருமூச்சு விட்டான். சுதீப்பும் அமிர்தாவும் உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க. மறுபடியும் தேவாவால எதையும் மிச்சம் வச்சுக்க முடியல. அவன் எல்லா பணத்தையும் பூஜை அப்புறம் மத்தவங்களுக்காக செலவு பண்ணிட்டான். மறுபடியுமா? அட, உங்களுக்கு தான் தெரியும்ல, என்னால இதெல்லாம் பண்ண முடியாது. நான் என்னோட எல்லா பட்ஜெட்டையும் மக்களுக்கு உதவி பண்ணவே செலவு பண்ணிட்டேன். எப்பா, உனக்காகவாவது ஏதாவது மிச்சம் எடுத்து வையே. இந்த தடவை நாம நாடகத்துல நடிக்க போறோம். ட்ரெஸ் எல்லாம் எப்படி வாங்குறது? என்கிட்ட எதுவும் பாக்கி இல்லையே, நீ எடுத்துட்டு வா, நான் அதை வச்சு பாத்துக்கிறேன். அது எப்படி முடியும்? ஏதாவது செய்யறதா இருந்தா ஒன்னா செய்வோம், இல்லைன்னா வேண்டாம். தேவா இவங்களுடைய இனிமையான எண்ணத்தை நினைச்சு சந்தோஷப்பட்டான். அப்புறம் அவங்கள கட்டி அணைச்சுக்கிட்டான். உண்மையை சொல்லவா, உங்களை மாதிரி ஃப்ரெண்டு கிடைக்கிறது நிஜமாவே ஒரு வரம் தான். ஒன்னா சிரிப்போம், ஒன்னா அழுவோம், அப்புறம் அப்பா கிட்ட போய் ஏதாவது அட்வைஸ் வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம கிராமத்தோட கோவில் பூசாரி அவர் தானே. எல்லாரும் சிரிச்சாங்க. அப்புறம் மெல்ல பார்வை போச்சு. அங்க மெல்ல சூரியன் தெரிஞ்சது. இன்னொரு பக்கம் விஷால், இவன் கொங்கன் ஏரியாவை சேர்ந்த ஏரியா ரவுடி. பல தலைவர்களோட உதவி அப்புறம் அனுமதியோட தன்னோட கேங்கோட உட்கார்ந்துருந்தான். அவங்களோட ஒரு ஆளு ராணா வந்தான். அப்புறம் அவன் இப்போதான் பக்கத்து கிராமத்துல பணம் பறித்தல் எப்படி நடந்ததுங்கிறதுக்கான விளக்கங்களை பேசிட்டு இருந்தாங்க. எல்லாரும் இங்க வாங்க, ஒரு சந்தோஷமான நியூஸ் இருக்கு. உனக்கு தெரியும்ல ராணா, இந்த சந்தோஷமான செய்தியால நான் சந்தோஷமாகலன்னா என்ன ஆகும்? என்னென்ன இப்போ நான் சொல்ல போற நியூஸ் கேட்டதுக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா சந்தோஷப்படுவீங்க. சொல்லு. அட, ரத்னாகிரியில நம்மளோட ஒரு கேஸ் இருக்குல்ல, நிலவரிப்பு, அதுல நம்ம ஜெயிச்சிட்டோம். நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமாண்ணே, ஆமா. விஷால் தன்னுடைய போனை எடுத்தான். அப்புறம் ஜில்லா கமிஷனருக்கு ஃபோன் பண்ணான். அவன் அந்த ஃபோனை ஸ்பீக்கர்ல போட்டான். கமிஷனர் ஃபோனை எடுத்தாங்க. ஹலோ, யாரது? என்ன மேடம் இப்படி கேட்டீங்க? விஷால் பேசுறேன். என்னாச்சு? உங்க இடத்த உங்களால காப்பாத்திக்க முடியுங்களா? இங்க பாரு, நான் இப்போ சொல்றேன், இது உனக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போகுது. மேடம், நீங்க தப்பிக்க போறதில்ல, அதுக்குள்ள என்ன மிரட்டுறீங்களா? நல்லா இருக்கு. சரி, இப்போ சீக்கிரமா கிராமத்தோட அழகான இல்லைன்னா நீங்களே வந்துருங்க. எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அந்த காலைல கமிஷனரை கேலி பண்ண ஆரம்பிச்சாங்க. அட ஆமா, நீங்க வர முடியலன்னா உங்க புருஷனுக்கு சுடிதார போட்டு இங்க அனுப்பி வச்சிருங்க. எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் காலைல கமிஷனரை வம்பு பண்ணினாங்க. அவமானப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டு அவங்க போனை கட் பண்ணாங்க. அட பாத்தீங்களா, கட் பண்ணிட்டாங்க. என்ன அடுத்து என்ன? அடுத்து என்ன? ராத்திரி வேட்டைக்கு ஏற்பாடு பண்ண, நாமளும் போய் பார்ப்போம். கிராமத்துல எங்கெங்க போகுது, எல்லாரும் இந்த நேரத்தை சந்தோஷமா கொண்டாடுங்க. சாயந்தரம் வீட்டுல தேவா மந்திரங்களை உச்சரிச்சுட்டு இருந்தான். அப்புறம் பூஜை பண்ணிட்டு இருந்தான். அப்பதான் சுதீப் அப்புறம் அமிர்தா அவங்களுடைய வீட்டுக்கு வந்தாங்க. தேவா 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 இப்பவும் அவங்களோட குரல்ல கவனத்தை செலுத்தல.
இப்ப 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து குரல் கொடுத்து கூப்பிட்டாங்க. தேவா! அட வாங்க வாங்க, எனக்கு கேக்குது. உங்களுக்கு தெரியுதா இல்லையா? பூஜை பண்ணிட்டு இருக்கேன். அப்படி என்ன பெரிய பிரச்சனை வந்துருச்சு? டேய், உனக்கு நல்லா தெரியும்ல, இன்னும் 4 நாள்ல டிராமா இருக்கு. அதனால இன்னைக்கு நம்ம ட்ரெஸ் எடுக்க போகணும். நீ எங்க கூட வரலையா? அட ஆமா, நான் மறந்தே போயிட்டேன். சரி வாங்க கிளம்பலாம். 3 பேரும் அங்கிருந்து புறப்பட்டாங்க. தேவா, சுதீப் அப்புறம் அமிர்தா மார்க்கெட்டை நோக்கி போனாங்க. போற வழியில கூட்டம் ஏரியாவோட அழகான வியூவை பார்த்து அவங்க பாராட்டிட்டு இருந்தாங்க. டேய், இங்கிருந்து நம்ம கிராமம் பார்க்க எவ்வளவு அழகா தெரியுதுல்ல? அழகா தான் தெரியுது, ஆனா ஏன்னு தெரியல, அடிக்கடி ரொம்ப பயமாவும் இருக்கு. பயமா? அ, என்ன பயம்? அவங்க நம்ம கிட்ட இருந்து எதையாவது பறிச்சுக்கிட்டாங்கன்னா? அட, அது எப்படி பறிச்சுக்குவாங்க? இது நம்ம கிராமம்டா, இது நம்ம கிட்ட தான் இருக்கும். அப்புறம் என்னமா, இது நம்ம கிராமம்ல. அவங்க பேசிக்கிட்டு வந்த போது அப்பதான் விஷால் அப்புறம் அவங்க கேங்கோட ஜீப் வேகமா அவங்க பக்கம் வந்ததை அவங்க கவனிச்சாங்க. அந்த ஜீப்ல நிறைய பேர் துப்பாக்கிகள் ரைஃபிள் வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க ரத்னகிரியை நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க. தேவா, அமிர்தா அப்புறம் சுதீப் அமைதியா அவங்கள பார்த்துட்டு இருந்தாங்க. இவனுங்க ரவுடித்தனம் தான் ஆரம்பிச்சிட்டானுங்க. நான் சொன்னேன்லடா பயமா இருக்குன்னு. இதை நினைச்சுதானே நான் பயந்துகிட்டே இருந்தேன். சரி போகட்டும், விடு. வா, நம்ம மார்க்கெட்டுக்கு போவோம். ஏற்கனவே சாயந்தரம் ஆக போகுது. இன்னும் கொஞ்ச நேரம் போனா மார்க்கெட் மூடிடும். 2 பேரும் சரின்னு தலையை அசைச்சாங்க. அப்புறம் மார்க்கெட்டை நோக்கி போனாங்க. ராத்திரி தேவா தன்னுடைய படுக்கையில படுத்து தூங்கிட்டு இருந்தான். அவனுடைய முகம் ரொம்பவே பயந்து போய் இருந்தது. ஏதோ அவன் மோசமான கனவுல மாட்டிக்கிட்ட மாதிரி. அந்த கனவுல பிரகாசமான திவ்ய வெளிச்சத்தோட பகவான் விஷ்ணுவோட நிழல் தெரிஞ்சது. நேரம் வந்துடுச்சு மகனே. உனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிற சன்மாசனை எழுப்பி விடு. அதர்மத்தையும் அநியாயத்தையும் எதிர்த்து நிற்கிறதுக்கு, வழிக்கும் பாவத்துக்கும் எதிரியா மாறுறதுக்கு என்னோட சக்தியை உணரு. உன்னோட மரணத்தை நிலைநாட்டு. எழு மகனே, எழு. ஏன்னா ஒரு ரட்சகன் எந்திரிக்கும் போது அப்போ அழிக்க நினைக்கிறவங்க அழிஞ்சு போவாங்க. விஷ்ணுவோட உருவத்துல இருந்து வெளிச்சம் மெல்ல பரவ ஆரம்பிச்சது. முழுமையா இல்ல, அதுல அவரோட உருவம் மட்டுமே தெரிஞ்சது. தேவா தன்னுடைய கனவுல முழிச்சான். அவன் நாலாபுரமும் பார்த்தான். புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணான் என்னதான் நடந்ததுன்னு. அவன் அதை உணர ஆரம்பிச்ச போது அதாவது இதெல்லாம் வெறும் கனவுதான். அவன் நிம்மதியா ஒரு பெருமூச்சு விட்டான். அப்புறம் படுத்துட்டான். வைக்கப்பட்டிருந்தது. அடுத்த ராத்திரி ஹோலியோட பூர்வ சந்தியால ஒரே கொண்டாட்டமா இருந்தது. கிராமம் வெளிச்சத்துல பளபளன்னு இருந்தது. அப்புறம் எல்லாரும் கிரவுண்ட்ல கூடி நின்று பண்டிகை கொண்டாட வந்திருக்காங்க. பெண்கள் அம்மனுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்துலயே யாகத்தின் எண்ணெய் இருந்தது. அந்த சூழல்ல பக்தியும் சந்தோஷமும் நிறைஞ்சிருந்தது. கூட்டத்துக்கு பின்னாடி நின்றிருந்த தேவா திடீர்னு உணர ஆரம்பிச்சான். அவனோட உடம்பு நடுங்க ஆரம்பிச்சது. அவனோட முகம் ஒரு மாதிரியாச்சு. அவனோட கால்கள் தானாவே அசைய ஆரம்பிச்சது. அவனுக்கு எப்படி இருந்ததுன்னா ஏதோ அவன் தெய்வீக தாளத்துக்கு அசைற மாதிரி இருந்தது. அப்பதான் சுதீப், அமிர்தா அவனை தடுத்தாங்க. சுதீப் அவனுடைய தோல்ல கையை வச்சாங்க. தேவா, என்னாச்சு? நீ ஓகே தானே? ஓ, எனக்கு என்ன ஆச்சு? கண்டிப்பா. ஆனா உன்னை பார்த்தா சரியில்லையே. உடம்புதான் சரியில்லையா? இல்லையே, ஒன்றும் இல்லையே, நான் நல்லா இருக்கேன். அதுக்கு நடுவுல அவங்க கிராமத்தை சேர்ந்த ஒரு பேர் பக்கத்துல வந்தாங்க. அவங்க பேச்ச பாதியிலே தடுத்தாங்க. என்னப்பா கண்ணா, என்ன பண்ணிட்டு இருக்க? நாடகத்தை ரெடி பண்ணியாச்சா? ஆமா ஆண்டி, நாங்கெல்லாம் ரெடி ஆயிட்டோம். இது கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போறோம். அப்ப ஆரம்பிங்க. 3 பேரும் அவங்களுடைய கவனத்தையும் எதிர்பார்ப்பையும் பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. மாஞ்சி கிராமத்தோட ஜனங்க கோஷத்தோட ரொம்ப ஆரவாரமா இருந்தது. தேவா நடுவில் நின்றுட்டு இருந்தான். சங்காசூர் உருவத்துல அலங்கரிக்கப்பட்டிருந்தான். சுதீப், அமிர்தா டோல் அப்புறம் பிபிஎம் வாசிச்சாங்க. தாளத்தை உருவாக்க ஏற்பாடு பண்ணாங்க. பாத்தியமான சத்தத்தால நடன ஆரம்பமாச்சு. ரசிச்சாங்க. சுதீப்பும் அமிர்தாவும் அவங்களோட சேர்ந்துட்டாங்க. கூட்டம் இந்த பாரம்பரிய நடனத்தை பார்த்து சந்தோஷத்துக்கு ஆனா அப்புறம் கொஞ்சம் விசித்திரமா நடக்க ஆரம்பிச்சது. தேவாவோட கால்கள் கனமாவும் வேகமாவும் மாறிச்சு. அப்புறம் அவனுடைய
கண்ணில் பட்டுடுச்சு. இருந்தாலும் என் கையில கிடைக்காம நழுவிட்டு இருந்துச்சு. முனிய பார்த்தான். அவ கடைக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்தா. அவ கண்ணுல கண்ணீர் இருந்தது. அப்புறம் முன்னே உன் நெத்தியில குங்குமம் வைக்க போறது நான் தான். ஏய் ராணா, ராணா ஒரு பாக்கெட்டை எடுத்தான். அதுல மஞ்சள் கலர் சாரி, பச்சை கலர் வளையல் இருந்தது. அப்புறம் அதை விஷால் கிட்ட கொடுத்தான். விஷால் அதை முன்னிக்கிட்ட தூக்கி வீசினான். தயாரா இரு. ஹோலி அன்னைக்கு ராத்திரி தேவி அம்மன் கோவில்ல ஒன்று நீ உன் விருப்பத்தோடைய மனைவி ஆகணும், இல்லைன்னா ராத்திரி 12 மணிக்கு நான் என் விருப்பத்தோட உன்னை என் மனைவி ஆக்கிக்குவேன். அவன் முனிய பார்த்து அப்புறம் விஷாலும் அவனோட கூட்டாளியும் ஒரு ஜீப்ல ஏறி கிராமத்தை விட்டு வெளியில போனாங்க. இன்னொரு பக்கம் காலையில தேவா தன்னுடைய படுக்கையில இருந்தான். அவனை சுத்தி நாலாப்புறமும் அமிர்தாவும் கிராமத்தை சேர்ந்த பெண்களும் நின்றுட்டு இருந்தாங்க. அவன் முகத்துல பயம் இருந்தது, கவலை இருந்தது, சோர்வு இருந்தது. அப்புறம் திடீர்னு நினைச்சான், நேத்து ராத்திரி உனக்கு என்ன ஆச்சு தேவா? ஆமா கண்ணா, நீ நல்லா இருக்கல்ல? நீ நேத்து உன்னோட நிதானத்தையே இழந்துட்ட. என்ன சொல்றீங்க? நான் என்ன பண்ணேன்? நேத்து ராத்திரி நடந்ததுக்கு நடுவுல நீ ரொம்ப விசித்திரமா கற்பனை செஞ்ச. ஆமாப்பா, எல்லாருக்கும் உன்னை பத்தின கவலை தான். அதான் உன்னை இங்க தூக்கிட்டு வந்தோம். நீங்க என்ன சொல்றீங்க? நானா அப்படி பண்ணேன்? ஆமா தேவா. அப்பதான் சுதீப் உள்ள வந்தான். கையில சில மருந்து மாத்திரைகளோட வந்தான். அட, நீ எந்திரிச்சிட்டியா? இப்போ இவன் உடம்பு எப்படி இருக்கு சித்தி? உடம்பு பரவாயில்ல கண்ணா, ஆனா இவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்றான். சுதீப் தேவாவோட கண்களை பார்த்துட்டு முதல்ல அமைதியை ஏதோ யோசிச்சான். தேவாவும் அவனை பார்த்தான். ஆனா அவங்க குழப்பத்துல இருந்தாங்க. அட சித்தி, நீங்கள்லாம் ஏன் தேவையில்லாம குழம்பிட்டு இருக்கீங்க? நாடகத்துல நடிச்சதுனால ஏற்கனவே இவனுக்கு உடம்பு சுத்தமா முடிய மாட்டேங்குது. அதனால சில நேரங்கள்ல இப்படி எல்லாம் நடக்கும் தான். ஆனா இதெல்லாம் சரிதானா? அட, எந்த பிரச்சனையும் இல்லை, இவன் சரியாயிடுவான். நீங்க 2 பேரும் ஒன்று பண்ணுங்க, போங்க வீட்டுக்கு போய் சாப்பாடு சாப்பிடுங்க. காலையில இருந்து யாரும் எதுவும் சாப்பிடல, நான் தேவாவை பார்த்துக்கிறேன். அமிர்தாவும் கிராமத்து பெண்களும் தலையை அசைச்சு சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் அங்கிருந்து போயிட்டாங்க. அவங்க எல்லாரும் வெளியே போனதும் தேவா சுதீப்பை திரும்பி பார்த்தான். எனக்கு என்னடா நடந்துகிட்டு இருக்கு? தெரியல. முதல்ல நீ கொஞ்சம் அமைதியா இரு. அப்புறம் நான் சொல்றத நல்லா கவனமா கேளு. 6 மாசத்துக்கு முன்னாடி என்னோட அப்பா எனக்கு இந்த விஷயத்தை பத்தி சொன்னாரு. என்னாச்சு அப்பா? எல்லாமே ஓகே தானே? அவரு சுதீப்பை பார்த்தாரு. இல்லைங்கிற மாதிரி தலையை அசைச்சாரு. என்னாச்சு? நம்ம வேதத்தை படி பார்த்தா வரப்போற அடுத்த ஹோலி நாள் சாதாரண ஹோலியா இருக்காது. சொல்லணும்னா ஒரு மகா பலி கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஆனா இதுல அப்படி என்ன ஆபத்து இருக்குப்பா? இது ஒரு அழிவுக்கான அறிகுறியா தெரியுது. இந்த அழிவு அதோட முழு சக்தியோட இங்க வர்றதுக்கு முன்னாடி நாம இதை அமைதியாகணும். தேவா அதிர்ச்சியானா. சுதீப் அவங்க கிட்ட உட்கார்ந்தான். 2 பேரும் சோர்வாகவும் குழப்பத்தோட பார்த்துட்டாங்க. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நாம என்னடா பண்ணணும்? அது எனக்கு தெரியாது. இதை நம்ம அப்பா கிட்ட தான் கேட்டாங்க. அப்ப தன் நிமிடத்தை விட்டு பார்த்தான். அவன் சரித்து பண்ண அப்ப தன்னை தானே பார்த்துக்கிட்டு தன்னுடைய சேர்ந்து அடித்தான். மஞ்சள் நிற சாரி, அப்புறம் பச்சை நிற வளையல் போட்டிருந்தாங்க. அவன் கண்ணு கண்ணு கூட்டிட்டு இருந்தது. கிராமத்துல ராத்திரி எரியாத மகா பூஜைக்காக கோவில அலங்காரம் பண்ணதுக்காக வந்தாங்க. இந்த தேவாவோட வீட்டுல இந்த தேவா சென்னையில சுதீப்போட அப்பா யாக வளர்த்தாரு. மந்திரத்தை சொல்லிட்டு இருந்தாரு. தேவா கடுமையான முகபாவத்தோட உட்கார்ந்துருந்தான். அவனோட கண்ணை அப்புறம் அப்பதான் அமிர்தா அவங்க வீட்டு வாசலுக்கு வந்தா. அவ மூச்சு வாங்கி நின்றுட்டு இருந்தா. அன்னைக்கு ராத்திரி ஹோலி பண்டிகையோட கடைசி இரவு. ஹோலியோட தகனம் ஆரம்பமாக போகுது. கிராமம் வெளிச்சத்தால மின்னுட்டு இருந்தது. அப்புறம் மக்கள் அந்த தெய்வீக தருணத்துக்காக ஒண்ணு கூடினாங்க. ஒரு வயசான மனிதர் முன்னாடி வந்தாரு, கையில தீப்பந்தத்தோட. அப்புறம் ஹோலிக்கான நெருப்பை அவரு வச்சாரு. பெண்கள் அந்த நெருப்பை சுத்தி வலம் வந்தாங்க. அப்புறம் விதிமுறைப்படி தேங்காவை நெருப்புல போட்டாங்க. அப்பதான்
விஷால் தன்னோட ஜீப்ல வந்தான். அவன் வெளியில இறங்கினான். ஒன்று அவன் நாலாபுறமும் பார்த்தான். அப்புறம் சூழ்நிலையை உணர ஆரம்பிச்சான். இந்த சமயத்துல சுதீப், அமிர்தா, அப்புறம் சுதீப்போட அப்பா அந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டாங்க. நீ சீக்கிரமா அங்கிருந்து வெளியே வா, இல்லைன்னா விஷால் சுதீப்போட கழுத்தை பிடிச்சான். எல்லாரும் உதவி செய்யறதுக்காக முன்னாடி வந்தாங்க. ஆனா விஷால் தன்னுடைய துப்பாக்கியை எடுத்து சுதீப்போட தலைக்கிட்ட வச்சதும் அவங்க இல்லைன்னா கிராமத்தில் இருக்கிற இந்த பையனோட உயிரை எடுக்கிறதுக்கு நான் யோசிக்கவே மாட்டேன். அது என்னன்னா பிரச்சனையால இன்னொரு உயிர் போகக்கூடாது. அதனால நீயா என்கிட்ட வந்து சரணடைகிறது தான் உனக்கு நல்லது. சுதீப்போட அப்பா முன்னாடி வந்தாரு. அப்புறம் விஷாலை எதிர்த்து அமைதியாலும் அதிகாரத்தாலையும் நின்னாரு. உன்னோட அதிகாரத்தோட அகங்காரம் உன்னோட கண்ணை மறைக்குது விஷால். என்னைக்கு நீ உன்னோட பாவங்கள் எல்லாத்தையும் உணர்றியோ அன்னைக்கு தான் உன்னோட கடைசி நாளாகவும் இருக்க போகுது. அப்பதான் விஷால் ஓடிட்டு சுதீப்போட அப்பா உதைச்சான். பக்கத்துல நின்னுட்டு இருந்தா. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தா. விஷால் அவனை பார்த்து கேவலமான ஒரு சிரிப்பு சிரிச்சான். அடுத்த நிமிஷமே அவன் அவனோட கையை பிடிச்சு விட்டு ஹோலி நெருப்பை சுத்த ஆரம்பிச்சாங்க. கிராமத்து ஜனங்க இதெல்லாம் பயத்துல பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வலுக்கட்டாயப்படுத்தி அவனை கல்யாணம் பண்ணிக்க நினைச்ச போது அவனை எதிர்க்க யாருமே தைரியமா முன்னுக்கு வரல. புயல் போல காத்துல தூசிலாம் பறந்தது. இலைகள்லாம் நாலா